கொஞ்சம் ஹைட்டான மாதிரி இருக்கும். அவங்க பையன் 4 நாள் யோகா போய் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து அவங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, என் பையனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் இந்த துவச்சிக்க ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஹேங்கரில் தொங்க பேக் எனக்கு தெரிஞ்சு இப்போ வெயிட்டில் யாரும் தூக்குற மாதிரி நம்ம தூக்காத வெயிட்டா நான் இப்படி நான் பார்த்த வரைக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கு வார்ம் அப்லேயே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிடுவாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. முதல்லேருந்து சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்கு மெயினாக நம்ம பிராணாயாமா ஏதாவது ஒரு ரீசனுக்காண்டி யோகாக்குள்ளே வந்து அது மோஸ்ட்லி ரீசனுக்காக தான் வராங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வராங்க. அதுக்கு பிடிச்சு வரவங்க ரொம்ப கம்மி. பேக் பெயின் வந்து மேக்ஸிமம் இப்போ நிறைய பேருக்கு இருக்கு. பொதுவாக ஸ்ட்ரெஸ் யோகா அப்படிங்கும்போதே ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தான் ஜென்ரலாக இருக்க ஒரு பார்வை யோகா மேலே. அப்படி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக வரவங்களுக்கு பொதுவாக என்ன மாதிரியான யோகா ஆசனம்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, என்ன இருக்குது ஆக்சுவலி, என்ன மாதிரி பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி வார்ம் அப் பண்ணுறப்போ நம்ம பாடி ஸ்டிஃப்னஸ்லாம் கம்மியாகும். ஸோ அதுலேயே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும் ஸ்டார்டிங் இந்த பிகினிங். எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கு வார்ம் அப்லேயே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிடுவாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. ஸோ அதனால அவங்களுக்கு அப்படி இருக்குது. அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இருக்கு. வாய்ப்பு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நம்மலாம் முன்னாடி விளையாட போவோம், என்ன எங்கேயாவது ஊரை சுற்றிட்டு இருப்போம், நடப்போம், நிறைய ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும். நமக்கு இப்போலாம் கம்ப்யூட்டர் சும்மாவே இருக்க மாட்டோம். நம்ம இப்போ ஃபோன் வச்சுட்டு, நம்மளே இப்போ அப்படி தான் இருக்கோம், ஃபோன் வச்சுட்டு இப்படியே உட்காந்துருப்போம். ஃபோன் வச்சவங்க எல்லாம் பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம், என்னப்பா வாப்பாங்க முதுகு காமி இப்படி ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும், தம்பி வாப்பா அப்படின்னு. என்னோட ஸ்டூடெண்ட் வந்து அவங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, என் பையனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் இந்த துவச்சிக்க ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஹேங்கரில் தொங்க விட்டா எப்படி இருக்கும், இப்படி வரவங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க, இப்படி இருக்காங்க. ஒன்று ரீசன் பேக் எனக்கு தெரிஞ்சு இப்போ வெயிட்டில் யாரும் தூக்குற மாதிரி நம்ம தூக்காத வெயிட்டா நான் இப்படிலாம் போகும் பேகு, அது தூக்கி நம்ம முதுகு நல்லா தான் இருக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் கம்ப்யூட்டரு சிஸ்டமு, வீட்டில் கொண்டு இப்படியே படம் பார்க்குறது, உட்காரப்பவே இப்படி ஹன்ஸ் பண்ணி உட்காருறது, அதனால முதுகு வந்து அதிகமாக இப்படி எல்லாருக்கும் அப்படியே இருக்குது. இப்போது நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது. ஸ்கூல் படிக்கிற பசங்க அதாவது இப்படி வளைஞ்சிருது, நல்ல அப்படி முதுகு வந்து அப்படியே அப்பர் பேக் வந்து நல்ல கூன் விழுந்துடும் அப்படியே. இப்படி அதை ஸ்ட்ரெயிட் பண்ணதுக்கு நம்ம தனியாக கிளாஸ் எடுக்கணும் ஒரு நாள் உட்கார வச்சு. அதனால அவங்கள வந்து நம்ம தனியாக ஹேண்டில் பண்ணும்போது நான் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அவங்களதான் ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணாலே அவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க. அந்த அப்பர் பேக்கை நம்ம கரெக்ட் பண்ணுறப்பவே அவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும், நல்ல மென்டலி ஃப்ரீயாக இருப்பாங்க நிறைய பேர். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்கு மெயினாக அதான் முதல்லேருந்து சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்கு மெயினாக நம்ம பிராணாயாமா அண்ட் தென் லெக்ஸ் ஆன் த வால், காலை ஜஸ்ட்டு வாலில் வச்சுட்டு ஒரு 5 minutes அப்படியே படுத்துடணும். கண்ணை மூடிட்டு ஜஸ்ட்டு ஸ்டே அண்ட் ப்ரீத். நார்மலாக அந்த நான் சொன்ன ப்ரீத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது ப்ரீத் இன் பண்ணுறப்போ ஸ்டொமக் வந்து நல்லா வெளியே வரணும், அண்ட் ப்ரீத் அவுட் மூச்சு வெளியிடுறப்போ நீங்கள் ஸ்டொமக்கை நல்லா உள்ளே இழுத்து மூச்சு வெளியிடணும். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த ஆசனால நீங்கள் அப்படி ஸ்டே பண்ணிங்கன்னா அது கூட மென்டலி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மெயினாக அந்த ப்ரீத்தை மாற்றிட்டிங்கனாலே பாதி மென்டலி ஓகேவாக தான் இருப்பீங்க எல்லோரும். ப்ரீத்து அதாவது இழுக்கும்போது வயிறு பெருசாகும், ஆமாம், விடும்போது சின்னதாக, லைக் பலூனில் ஏர் உள்ளே போகும்போது அது பெருசாகும். அப்புறம் நீங்கள் அதை அமுக்குனிங்கன்னா ப்ரீத் எல்லாம் அந்த காற்றெல்லாம் வெளியே வரும். அதே கான்செப்ட் தான். ஈவன் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரீசெண்டாக வந்துட்டு அவங்களோட சிஸ்டர் வந்து யோகா கற்றுக்குறாங்க. ஸோ அவங்க சிஸ்டர் வந்து அவன் தம்பி என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ப்ரீத் வந்து இப்படி தான் சிஸ்டம், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் வந்து மேக்ஸ் பயாலஜி படிச்சிருக்கேன் 12th என் ஃப்ரெண்டு. உடனே அவன் எனக்கு கால் பண்ணிவிட்டு இப்படி கேட்குறான், ப்ரீத் எப்படி பண்ணணும்னு சொல்லு, உனக்கு தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் ப்ரீத் இன் பண்ணுறப்போ வயிறு வெளியே வரணும், ப்ரீத் அவுட் பண்ணுறப்போ வயிறு உள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எனக்கு அப்படி வரவே இல்லையே இப்போ அப்படின்னு. அதுதான் முதல்ல மாற்றணும், நான் எங்கே ஒர்க் ஷாப் போனாலும் முதல்ல அதுதான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். உடனே பெரிய ஆள் தான்ப்பா நீ, சின்ன விஷயந்தான். ஆனால் அதுக்கே நம்மளை நிறைய பேருக்கு வந்து உடனே கூகுளில் நம்புகிறாங்க. நம்ம சொல்கிற விஷயம் ஏதோ ரொம்ப பெரிய இது மாதிரி அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது சேஞ்சஸ் எப்படின்னு அதுக்கப்புறம் நீங்களா சொல்லுவீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இதுதான் மெயின். மெயினாக இது பண்ணாவே ஓரளவு குறைஞ்சிருமா? ஓரளவுக்கு பாசிபிள். ஓகே, அப்போ இனிமேல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு செவுத்து மேலே தூக்கி காலை வச்சு எதுவும் இல்லை, நீங்கள் இன்ஸ்டாவை எடுத்து பாருங்கள். ஸ்ட்ரெஸ்ஸை ஃப்ரீ பண்ணணுமா அப்படின்ட்டு ப்ரீதிங்கில் உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லோரும் அதான் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரம்மரி பிராணாயாமான்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம இயர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும் கம்ப்ளீட்டாக. 2 பஞ்சு வச்சு அடைச்சிடணும். கையை வச்சு கையை வச்சிடணும். ஓகே, கையை வச்சு அடைச்சிட்டு பஞ்சு வச்சு அடைச்சிட்டு அப்படியே கை காதுக்கு தான் சார், மூக்குக்கு இல்லை. கையை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். என்ன ஆசனம் அது? இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணி பாருங்க. ஓகே, கையை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, சொன்னது எனக்கு அது நல்ல நான் இதே நடக்கும் நிறைய இடத்துல. நான் போய் சொல்லிக் கொடுக்க போவேன். நான் சொல்லுங்க ஒரு விஷயம் நீங்கள், நான் சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம் நீங்கள் அப்படிங்கணும். புரியுது, ஆர்வம் புரியுது, கொஞ்சம் அமைதியாது. காது மூடிடுவாங்க, நல்லா க்ளோஸ் பண்ணி வெளியே இருக்க சவுண்ட் எதுவும் கேட்கக்கூடாது. தென் கண்ணை மூடிட்டு மூச்சு இழுக்கணும். தென் ஜஸ்ட் சவுண்ட் மூச்சு இழுத்துட்டு விடணுமா? அது அப்படியே இழுத்துட்டு நீங்கள் அந்த சவுண்ட் விட்டிங்கன்னா ப்ரீத் ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆகும். அது உங்களுக்கே தெரியாமல் அந்த மூச்சு வெளியே வரும். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் க்ளோஸ் தி இயர்ஸ் அண்ட் ஐஸ் அண்ட் தென் மூச்சு இழுக்கணும். லைக் அ சவுண்ட், ஹம்மிங் பீ சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேனியோட சவுண்ட் கேட்குறீங்க, இறையும்ல, அதே சவுண்டை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, அது பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட் நல்ல காமாக இருக்கும். சவுண்டே நீங்கள் இந்த ஸ்கூல் பசங்களாம் நான் போய் எடுக்கிறப்போ காது மூடிட்டு அவங்களுக்கு அது விளையாட்டுல இல்லை, அவங்க ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுற மாதிரி பிடி சார் வந்து மண்டையிலே ஒரு போடு போட்டார். டமார்னு ஏங்க அடிக்க வந்திருக்கோம் நீங்கள் எப்படி. அதாவது எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. அவங்க ஒருத்த மட்டும் காது மூடிட்டு ஒரு அடி மண்டையிலே கொட்டு போட்டாங்க. அதுக்கு ஹார்ஷாக பண்ணக்கூடாது, அதுக்காண்டி சொல்ல வரேன். ஆக்சுவலாக அந்த சவுண்டு கூட வெளியே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி டீப்பாக படித்தவங்க அப்படி சொல்கிறாங்க. அதாவது ஆக்சுவலாக நம்ம மனசு அமைதியாக வச்சுட்டு வண்டி ஓட்டுனா அவ்வளோதான். வண்டி ஓட்டுனா வண்டியில் ஏறிட வேண்டியது. காம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படி சவுண்ட் பண்ணாலே அந்த சவுண்ட் நீங்கள் லாங்காக மேக் பண்ணணும். லைட்டாக பண்ணிவிட்டு அது நேரம் பண்ணலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வரைக்கும். இல்லைன்னா ஓம் சவுண்ட் பண்ணலாம். ஓம் அது ஆக்சுவலாக அமைதி தானே ஒரு மாதிரி. அது இப்போ நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது சில பேர் இல்லை இவர் என்னைய சாமியாராக மாற்றப்பட்ட ரிலீஜியஸாக போகிறதெல்லாம் போயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ அது நம்ம மேக்ஸிமம் அதை சொல்லிக் கொடுக்குறது இல்லை. யாராவது நம்புகிறாங்க கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்போம். இல்லை ஜென்ரலாக ஹம்மிங் பீ, அந்த தேனியோட சவுண்ட் வைப்ரேஷன், அது பண்ணிங்கன்னா செம சூதிங்காக மைண்டு அமைதியாக காமாக இருக்கும். அதை நம்ம லெக்ஸ் ஆன் த வால் சொன்னோம்ல, காலை வாலில் வச்சுட்டு படுத்துருப்போம்ல, அப்படியே அந்த பொசிஷன்லேயே பண்ணலாம். நீங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் பிராணாயாமா, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பிராணாயாமா, இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரீதிங் டெக்னிக்ஸில் தான் வரும். ஓகே, இது சவுண்ட் விடுறோன்னு சொல்லிட்டு இது ப்ரீதிங்கில் வராதுன்னு இல்லை. இது ஒரு கைண்ட் ஆஃப் பிராணாயாமா, ப்ரீத்திங் தான், பிரம்மரி பிராணாயாமான்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது இது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஓகே. இது இல்லாமல் ஃபிசிக்கலாக நிறைய பிரச்சனை வரும். என்ன மாதிரியான பிரச்சனை மேக்ஸிமம் வருது? அதுக்கு என்ன மாதிரி ஆசனா சொல்லி கொடுக்குறாங்க? இப்போது ஃபஸ்ட்டு பேக் பெயின். பேக் பெயின் வந்து மேக்ஸிமம் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. அண்ட் தென் ரெண்டாவது நீஸ் இஷ்யூ இருக்கிறவங்க. அண்ட் மெயினாக நான் சொல்கிறது என்னென்னா, நீ இஷ்யூ இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு டாக்டரோ ஃபிசியோதெரபிஸ்ட்டோ ஃபஸ்ட்டு பார்க்கணும். நீஸ் அண்ட் பேக் 2 இஷ்யூஸ் இருக்கவங்க. ஈவன் நாங்களாகவே அப்படி தான் சஜஸ்ட் பண்ணுறோம். எங்களுக்கு சொல்லி தெரியும், பட் ஆனால் உள்ளே என்ன விஷயம் நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தான் அதை பார்த்து சொல்ல தெரியும். நம்ம வந்து என்ன தான் அனட்டாமி பாடியில் என்ன அதெல்லாம் எங்கள் சப்ஜெக்டில் உண்டு, அதெல்லாம் படிப்போம் யோகா படிக்கிறப்போ. ஆனால் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக அதை புஷ் பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள நான் வந்து ஓப்பனாக பார்த்த உடனே கண்டுபிடிச்சி இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். அவங்க நம்புவாங்க, பண்ணுவாங்க, சரியாகும். ஆனால் மற்றவங்க புதுசாக வரவங்களோ அவங்க யாராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சுருக்கீங்களா, நீஸ் பார்த்தீங்களா, என்ன ஆச்சு பார்த்தீங்களா, எல்லாமே கேட்போம். டாக்டர் காமிச்சிங்களா, ஃபிசியோதெரபிஸ்ட் போனீங்களா, என்ன சொன்னாங்க, எல்லாம் கேட்டுட்டு தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, ஸோ டாக்டர்ஸ்னால் அவங்களுக்கு ஒரு இது இருக்குது, அவங்கள கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். அவங்கள கேட்டுட்டு அப்புறமா நீங்கள் யோகாவுக்கு வரலாம், ஜிம் போகலாம். அவங்களே உங்களை சொல்லுவாங்க நீங்கள் யோகா பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய பேர் வராங்க. ஸோ நீ இன்ஜுரிஸ் அதிகமாக இருக்குது அண்ட் பேக் பெயின் ரொம்ப அதிகமான பீப்புள்ஸ்க்கு இருக்குது நான் பார்த்த வரைக்கும். அவங்களுக்குலாம் வந்து பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாளில் சரியாயிடும், ஒரு 2 கிளாஸில் சரியாயிடும்.
அப்புறம் விட்டுருவாங்க, அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆயிரும். யா அதை ரெகுலராக பண்ணிட்டு இருந்தால் அந்த பிரச்சனை ரெகுலராக பண்ணணும். இல்லை அவங்களால ரொம்ப ரெகுலராக என்னால் பண்ண முடியாது அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங்க்கு போயிடணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நல்ல கார்டியோ மாதிரி இந்த ஜிம்லலாம் வந்து பேக் ஸ்ட்ரென்தனிங்லாம் பண்ண வைப்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் ஹெவியாக பண்ணணும். இப்போ என்ன ப்ராப்ளம்னா அந்த மாதிரி பாடி ப்ரிப்பேர்டாக எல்லாருக்கும் இருக்காது. போய் ஜிம்மில் போட்டு எப்படி நம்மளை பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணுற மாதிரிலாம் எல்லோரும் இருக்க மாட்டேங்காங்க. அதனால தான் அவங்க யோகாவை சூஸ் பண்ணுறாங்க. எங்கன்னா கொஞ்சம் ஏதாவது கஷ்டப்படாமல் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் கஷ்டப்பட்டால் தான் அது சரிப்படுத்த முடியும். ஸோ அது கரெக்டான ஆள்கிட்ட நம்ம கற்றுக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ நீ இன்ஜுரிலாம் வந்து நீங்கள் எனக்கு முட்டி பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட போகிறீங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அது நம்ம கேட்க முடியாது, பட் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக டீல் பண்ணிடுவாங்க, ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணுவாங்க. இதே இது அவங்களுக்கு தெரியல அப்படின்னா மாற்றி ஆகி வேறு ஏதாவது பிரச்சனை கூட ஆக வாய்ப்பு இருக்குது. யா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்டையோ டாக்டர்கிட்ட தான் போகிற மாதிரி இருக்கும். நான் நிறைய நீ இன்ஜுரிஸு ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நீக்கு நான் அவங்க கூடயே இருந்து நம்மளை கவனிக்கிற மாதிரி இருக்கணும். டக்குன்னு நம்ம இப்படி போயிட்டு வர்றதுக்குள்ளே ஏதாவது மாற்றி பண்ணிட்டாங்கன்னா பசங்க ஏன்னா முட்டி வந்து எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மொத்த பாடியோட வெயிட் வந்து ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு வரும், அதுக்கப்புறம் தான் ஃபீட்டுக்கு. அதனால நீஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அண்ட் பேக் ஆல்சோ, பேக்கும் அதே மாதிரி தான். பேக்லாம் வந்து டிஸ்க் பல்ஜி, ப்ரொலாப்ஸு அந்த மாதிரி இஷ்யூஸ் இப்போ நிறைய பேர் எல்லோரும் இன்டர்நெட்டில் படிச்சுட்டு அவங்களே ஈஸியாக சொல்லிடுறாங்க. எல்லாமே ஓன் டாக்டர். எனக்கு சாட்ஜிபிட்டி கிட்ட கேட்டு இல்லை அவங்க கேஷுவலாக சொல்லுவாங்க, எனக்கு டிஸ்க்கு வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிட்டு அப்படி போவாங்க. ப்ரொலாப்ஸ் தான் அப்படிமோ, அது எவ்வளோ பெரிய இஷ்யூன்னு நமக்கு தான் தெரியும். அவங்க ஈஸியாக சொல்லுவாங்க, அவங்க பழகிட்டாங்க அதோட. அப்படியே அந்த வழியே இருந்து பழகிட்டு பெல்ட்டு போட்டு அப்படி இருந்துக்கிறாங்க. என்ன ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களோட ஒர்க்கு அவங்களோட டைமிங் அப்படி இருக்குது. நம்ம எதுவும் அவங்கள இது பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் வாங்க வந்து சரி பண்ணுங்கள், ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், என்னெல்லாம் பண்ணணும்னு கூட நான் சொல்கிறேன், அதை வீட்டில் பண்ணுங்கள் அடிக்கடி, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். இந்த இஷ்யூஸ் தான் மேஜராக வருது. ஆமாம், லைக் முட்டி, இடுப்பு, முதுகு, இடுப்பு. எஸ். இப்போ அதை இன்னொன்று இந்த பசங்க எப்படி இருக்காங்கன்ற அந்த கூணு விழுந்த மாதிரி, அதுக்கெல்லாம் என்ன யூஸ்வலாக பண்ணுறாங்க? அதுக்கு வந்து நம்ம யோகாவில் வந்து பேக் பெண்டிங் பண்ணலாம். அதாவது பின்னாடி திருப்பி வளைச்சி பண்ணுற ஆசனாஸ். இப்படியா? இப்படி முதுகை வளைக்கிறது, அந்த யூவை பேக் திருப்பி போட்ட மாதிரி. இப்போ நான் வந்து முதுகை முன்னாடி வளைக்கக்கூடாது, பின்னாடி வளைக்கணும். அதுதான் முதுகு வளைக்கிறது. ஓகே, முன்னாடி வளைக்கிறது ஃபார்வர்ட் ஆயிரும், ஃபார்வர்ட் பெண்டிங். நான் வந்து பேக்கை வந்து இப்படி வளைக்கிற மாதிரி நிறைய பண்ணுறப்போ என்ன ஆகும்னா அந்த பேக்கோட, அதாவது முதுகை வளைக்க நீங்கள் ஹைட்டாக தெரிவிங்களாம். அது நான் படித்தேன், நான் வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கே. நீங்கள் முதுகு எவ்வளோ நல்லா வளைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்கள் பாடி வந்து போஸ்டர் ஸ்ட்ரெயிட் ஆகும். இப்போ நான் வந்து இருக்கேன், நான் வந்து சீட்டிங் ஒர்க்கில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து உட்காந்து எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் இப்படி வளைஞ்சிருக்கும். ஓகே, ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மசிலை வந்து இப்படி வளைச்சே வச்சுருப்போம். ஸோ நம்ம போஸ்டர் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தெரியும். ஒன்ஸ் நீங்கள் முதுகு நல்லா வளைச்சிங்கன்னா அது நியூட்ரல் ஆயிடும். புரியுதா? நியூட்ரலாகவே நம்ம முதுகு நேராக இருக்கும், நம்ம அதை இப்படி வளைச்சிடுறோம். அதனால் இப்படி வளைக்கிறப்போ லைட்டாக நம்ம ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருப்போம். அந்த ஷோல்டர்லாம் இப்படி இருக்கும், லைட்டாக ஷார்ட்டாக தெரிகிற மாதிரியே இருக்கும். ஒன்ஸ் இதை நான் வந்து நல்லா இப்படி வளைச்சி நியூட்ரல் ஆயிரும். நியூட்ரல் ஆனோடனே கொஞ்சம் ஹைட்டான மாதிரி இருக்கும். அவங்க பையன் 4 நாள் யோகா போய் அது மாதிரி நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் எப்படிங்க ஹைட் ஆகும் அவங்க பையன் தெரியல, அவன் பார்க்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி தெரியுது அப்படிமா. சரி ஹைட்டாக இருந்தால் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிடுவோம். இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்பைனோட அனாட்டாமியா அதை நம்ம படித்தோம்னா தெரியும். நீங்கள் முதுகு வளையிறப்போ ஸ்பைன் வந்து லென்த் ஆகும். நம்ம வந்து வளையுதுன்னு நம்ம நாலேஜில் சொல்கிறோம், அவங்க அனாட்டாமி படி அது லென்த் ஆகும்னு சொல்கிறாங்க. முதுகு நீளுமா. ஓகே, நீளுறப்போ உங்கள் போஸ்டர் வந்து நேராக ஆகுறப்போ நீங்கள் நியூட்ரலாக இருப்பீங்க, உங்கள் பாடி வந்து கரெக்டான ஹைட்டு தெரியும் அப்போ தான். ஸோ அது பண்ணால் அந்த நம்மளுடைய இப்போ இருக்கிற பசங்களுக்கு இருக்க அந்த அப்பர் பாடி ஹம்ப்பு ரவுண்ட் பேக்கு ஹம்ப்பு அதெல்லாமே கூட நார்மல் ஆகும். அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பண்ணணும். அவங்கள ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி, ஏன்னா இன்ஜுரிலாம் ஆகாது, உடம்பு ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக ரிசல்ட்டு பார்த்துடலாம். ஒரு அது பின்னாடி பேக்வேர்டில் வளைக்கிறது ஈஸியாக. இப்போ அந்த சின்ன பசங்களெல்லாம் பண்ண வச்சிடலாம், அவங்களுக்கு ஜென்ரலாகவே அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஆனால் பெரிய ஆட்களுக்கு தான் நம்ம நிறைய ஸ்ட்ரெச் பண்ணி, ஏன்னா எந்த இன்ஜுரி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம வளைய வைப்போம். உடனே டேரெக்டாக பெரிய ஆட்கள் பண்ண முடியாது. ஒரு 20 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்கள
ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக வளைய வச்சிடலாம். அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஈஸியாக ரிசல்ட்டும் பார்த்துடலாம். சரி, இப்போ யோகாவில் வந்து யார் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க? எந்த ஏஜ் குரூப்? சின்ன பசங்களா, யங்ஸ்டர்ஸா, இல்லை மிட் ஏஜா, வயசானவங்களா? இப்போ நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறப்போ நம்ம பிளாங்காக டைரெக்டாக ஒரு ஆன்சர் நான் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ரொம்ப யங்காக இருக்கிற பசங்க தான் வந்து காம்படிஷன் அதிகமாக அட்டன் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் ஏஜ் கேட்டகரிக்குள்ளே இருக்கிறவங்க அந்த காம்படிஷன் நீங்கள் போய் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் தான் அதிகம். ஏன்னா அவங்க ஈஸியாக பேக்லாம் நல்லா வளையும். ஏதோ ஒரு ஸ்டேஜில் அவங்க அம்மா அப்பா வந்து யோகா கிளாஸ் புஷ் பண்ணி அவங்க போயோ அந்த இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய பேர், அது ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. காம்படிஷனில் போகிறவங்க, அதுக்காண்டியே கற்றுக்கிறவங்க, அவங்க பண்ணுற யோகாலாம் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். ஓகே, ஜென்ரலாக நீங்கள் ஆடியன்ஸ் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜிம் போகிறவங்கலாம் எந்த ஏஜ் குரூப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்க தான் அதிகமாக யோகாவுக்கு வராங்க. இப்போ கிட்ஸாக இருந்தாலுமே அவங்கள வந்து ஒரு இடத்துல நம்மளால் நிப்பாட்ட முடியல. அவங்களால அந்த பொறுமை, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த மாதிரி பொறுமையாக ஒரு இடத்துல நின்று நான் இப்படி கை இப்படி பண்ணுறது அதெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் வந்து பறக்கிற இதில் இருக்கான், ஸ்கேட்டிங் விட்டு அவன் போயிடுவான், அப்படி இருக்கான். அவனை கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்து மேட்டில் நிற்க வச்சு அவன் என்ன பண்ணுவான்? அதனால யோகா பண்ணுறவங்க அதிகமாக ஒரு 30+ இருக்கிறவங்க, பிடிச்சி வரவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சாங்கன்னா எங்களை மாதிரி மாஸ்டர்ஸ்லாம் வந்து அப்படியே போனாங்க. ஏன்னா செல்லம் அப்படியே கூடையை போட்டு கோழியை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி வளைச்சி பிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்கள வச்சு நாங்கள் நிறைய கற்றுக்கலாம். இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவாங்க, எது சொன்னாலும் கிளியராக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேசிக்காக தெரியும் எது பண்ணணும் பண்ணக்கூடாது. சில பேருக்கு நான்லாம் உட்காந்தே எடுத்துருவேன். உட்காந்துட்டு சார் இந்த கால் இங்கே வைங்க சார், அந்த கை இங்கே வைங்க சார் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆல்ரெடி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ஈஸியாக நிறைய பண்ணுவாங்க, அவங்களாம் ஈஸியாக இருப்பாங்க. ஈவன் நான் ஒரு 58 நினைக்கிறேன் அவருடைய ஏஜ் ஒருத்தருக்கு கிளாஸ் எடுப்பேன். அவர் பயங்கர இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவார். சூரிய நமஸ்காரம்லாம் வந்து நான் சொல்கிறேன், ஒரு 8 வயசு பையனை சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு 4 செட் பண்ண சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. 4 ஸ்டெப்னா ஒரு ஸ்டெப்னா 12 ஸ்டெப் போடுவாங்க. சாரி, ஒரு செட்டுனா 12 ஸ்டெப் பண்ணுவாங்க. அது 4 செட்டு அவன் பண்ண சொன்னோன்னா அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ்னு முடிச்சிருவான் மொத்தமும். இவர் வந்து ஒரு 58 இயர்ஸ் இருக்கும். அவர் வந்து ஒரு 4 இதுதான் போடுவார். நியர்லி ஒரு 15+ மினிட்ஸ் டைம் எடுக்கும். அப்படி அமைதியாக ஸ்மூத்தாக பொறுமையாக பண்ணுவார், ப்ரீதிங்கோட அவ்வளோ பொறுமையாக. அது அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு அதை பற்றி தெரியும், அவங்க அதிலேயே ஸ்டே பண்ணுவாங்க. அதான் சொன்னால ஆசனம் அப்படிங்கிறப்போ அந்த ஆசனாவில் நீ எப்படி இருப்பியோ, சிம்மாசனத்தில் எப்படி உட்காந்துருப்பியோ அது மாதிரி அவங்க அந்த ஒரு ஆசனாலையும் அப்படி ஸ்டே பண்ணி பண்ணுவாங்க. எனக்கு அவர் பார்க்குறப்பெல்லாம் உலகத்துக்கு வந்து ஒரு நல்ல யோகா மாஸ்டர் மிஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். நான் அவர்கிட்ட முன்னாடியே கற்றுருந்தாலும் அவர் ஒரு பெரிய யோகா மாஸ்டர் இருப்பார். நான் அவர் பார்க்குறப்பெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன். ஈவன் அவரோட ஏஜ் கூட, நான் அவருக்கு மாஸ்டர், ஆனால் நமக்கு அது இல்லை. அவரே வந்து நல்லா பண்ணுவார், அவ்வளோ டிசிப்ளினாக. ஈவன் ஒர்க் இருக்கும், காலையில் 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 6 மணிக்கு வருவார். அந்த கேப்பில் இங்கே வந்து யோகா பண்ணிவிட்டு வீட்டுக்கு போவார் நைட்டு. ஈஸியாக ஸ்மூத்தாக அழகாக பண்ணுவார். இன்னொரு ஜென்ரலாக இருக்க ஒரு கேள்வி, யோகா பண்ணால் வயசு ரொம்ப நாள் உயிரோடு இருக்கலாம், ரொம்ப நாள் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் யோகா பண்ணால் ரொம்ப நாள் உயிர் வாழலாம், உண்மைதான். ஏன்னா இட் ஒர்க்ஸ் ஆன் யுவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ். உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ஒர்க் அவுட்டாக இந்த யோகா வந்து ஒர்க் ஆகும். எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸ், நீங்கள் என்ன ஆர்கன்ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி கூட பண்ணுவாங்க சில பேர். அப்படி ஒர்க் ஆகுறப்போ உங்களுடைய ஆர்கன்ஸோடைய அந்த ஆர்கன்ஸ் ஃபோக்கஸ்டாக யோகா இருக்குதா? ஆர்கன்ஸ் ஃபோக்கஸ்டானா இப்போ ஹார்ட்டுக்கு, இப்போ நம்ம டயபெட்டிஸ் சொல்கிறோம். டயபெட்டிஸ்னால் நான் இப்போ என்ன பண்ண முடியும், நான் வந்து உங்கள் ஸ்டொமக்கோ அந்த பேங்க்ரியாஸோட அந்த பொசிஷனு, அதாவது அது எங்கே இருக்குது, லொக்கேஷன் எங்கே இருக்குது உங்கள் உடம்புல, அது ரிலேட் பண்ணி தானே ஆசனாஸ் இருக்குது. அதை தானே நம்ம டயபெட்டிஸ்க்கு இந்த ஆசனாலாம் பண்ணுங்கன்னு எப்படி சொல்கிறாங்க? அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த இடத்த ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி ஆசனாஸ் தான் நம்ம வந்து டயபெட்டிஸ்க்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் உங்கள் ஹார்ட்டில் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ இருக்குது அப்படின்னா நான் ப்ரீதிங் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். செஸ்ட்டு நல்லா ஓப்பன் ஆகிற மாதிரி, நல்ல செஸ்ட் இப்படி ஓப்பன் ஆகிற மாதிரி ஆசனாஸ்லாம் நான் கொடுப்பேன். அது மாதிரி தான் ஒரு இடம் உங்களுக்கு என்ன நீடோ நம்ம அதை பொறுத்து ஆசனாஸ் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது பண்ணுறதுனால
அந்த லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று மெயினான விஷயம், இப்போ என்ன மாதிரி ஆள்லாம் வந்து நான் வந்து எனக்கு வெளியூர், நான் வந்து யோகா கற்றுக்கிட்டு நான் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னையும் எடுத்துக்கலாம், இல்லை வேறு யார் அவங்க. இப்போ நான் வந்து ஸ்டே பண்ணுறேன், வெளியே சாப்பிட்றேன், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறேன், என்னையால் அந்த அளவுக்கு டிசிப்ளினாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ஃபுட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் சாப்பிட்ற விஷயமும் இருக்குது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, ஒழுங்காக தூங்குறீங்களா, நல்ல தண்ணி குடிக்கிறீங்களா, ஜங்க் ஃபுட்டு தான் அதிகமாக சாப்பிட்றோம். அதெல்லாம் பண்ணால் அது உங்கள் ஆர்கன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் தான் மோசமாக்கிட்டு இருக்கும். அதனால நான் கான்ஃபிடென்ட்டாக இப்போ இருக்கவங்க வந்து யோகாலாம் பண்ணால் ரொம்ப நாள் வாழ முடியும் அப்படிலாம் நம்ம பேச முடியும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக இப்போ ஃபுட்டுமே வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ இருக்கிற டைமில் நம்ம அதை கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது.